ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம். திருவடியில் 1595. பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாசற்ற என்னை சிவமாக்கி மாழ்வித்து காத்தற்ற ஜோதி கடன் மூன்றும் கை கொண்டு வாச்ச புகை மாளாத தாழ் தந்து மண்ணுமே. ரொம்ப இந்த பேச்சற்ற அப்படின்னா இன்பத்து, சொற்களால் விவரிக்க முடியாத மௌனமான இன்பம். இந்த வார்த்தைகள்ல பாருங்க, இன்பத்தை மௌனத்துல கூட ஒரு இன்பம் அனுபவிக்கலாம். பேரானந்தம் போறதுக்கான முதல் வாசப்படி அது. பேரானந்தத்திலே பெரும் மகிழ்ச்சியிலே மாற்றற்ற மலங்களெல்லாம் நீக்கப்பட்ட ஜீவனாகி என்னை சிவமாக மாற்றி மாழ்வித்து ஆணவத்தை அறிய செய்து காசற்ற ஜோதி, குளிர்ச்சியான பேரொளி. ஜோதினா வெப்பம் இருக்கணும், குளிர்ச்சியான ஜோதி இங்கதான் அவனுடைய அருள். கடன் மூன்றும் ஆணவம் கண்மம் மாலை, அதாவது கேவலம் சகலம் சுத்தம் இவைகளெல்லாம் நீக்கி கை கொண்டு தன் பொறுப்பில் ஏற்று நீக்கிவிட்டு நான் புகழ்ச்சியில் மயங்காமல் அவனுடைய திருவடி தந்து என்னுள் நிலைப்பற்று இருக்கின்றார் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய சொல்லுக்கான விளக்கங்கள். திருமூலர் அவருடைய ஆன்மீக அனுகூலத்தை சொல்ல வரும்போது, அனுபவத்தை சொல்ல வரும்போது மௌன நிலைக்கு ஒரு ஆளானார் அப்படின்றத இங்க நமக்கு உணர்த்த விரும்புகிறதாக உணர்கின்றேன். அப்ப மௌன நிலைக்கு என்னை கூட்டி மும்மலங்கள் நீக்கி சிவமாக மாற்றினார். அப்ப அந்த குளிர்ச்சி பேரொளி, நான் நானி அப்படின்ற ஒரு அகங்காரமும் இல்லாம அது என்னை தீண்டாத அளவுக்கு என்னை தன்வதமாக்கி கொண்டார் அப்படின்றதுதான் இங்க ஒரு சொல்ல வர கருத்தா உணர்றேன். அதுல இந்த திருவடி பற்றால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நம்ம பேச முடியாது. இது நிறைய இவங்கிட்ட கூட நடக்கும். நம்ம அந்த திருவண்ணாமலையில விருந்த யோகி இருக்காரு பார்த்தீங்களா, ரமண மகரிஷி. அவர்கிட்ட அந்த பாரிங்கார் ஒருத்தர் அப்படிதான் நிறைய கேள்விகளோட வந்தாரு. அவருடைய பார்வையில எல்லாமே பஸ்டமாயிடுச்சு அப்படிம்பாரு. அது மாதிரி சொற்கள் கடந்த பேரானந்தம், ஆன்மா அழுக்குகளை நீக்கிய சிவத்தன்மை, ஆணவம் மற்றும் புகை மீதான ஆசையை அழித்தல், இதுதான் திருவடிப்பட்டா நடக்கக்கூடிய விஷயம்னு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒரு குட்டி கதை சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, அடர்ந்த காடு. ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா விளக்க எடுத்துக்கிட்டு அப்படி இந்த காட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றான். இந்த காடுன்றது வாய்க்க, இந்த விளக்குன்றது அறிவு. நாம எவ்வளவுதான் அந்த விளக்க வச்சுக்கிட்டா கூட அந்த காட்டை கடக்கிறதுன்றது பெரும்பாடு. அதே மாதிரி நமக்கு அந்த ஆணவம் கண்மம் மாலைன்றத நாம அந்த அறிவு கொண்டு வெல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இறைவனிடம் சரணாகதி அடைகிறது தான். குரு நமக்கு வரணும். அவ்வாறாக தேடிக்கொண்டே ஒரு மனிதனுக்கு குரு வந்தார். எப்படி? பெரிய பேரொளி, வெப்பம் தராத பேரொளி, கண்ணை பறிக்காத குளிர்ச்சியான பேரொளி, ஒளியின் நடுவே ஞான குரு. இது ஒரு இமேஜினேஷன். அதாவது எப்படியெல்லாம் நம்மளை அவர் அணுகுவார் அப்படின்றதுக்கு ஒரு இமேஜினேஷன், படம் பார்க்கிற மாதிரி. அப்ப பேச்சற்ற இன்பம், மௌனம். இப்ப தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்ல வராரு. நான் எவ்வளவு இந்த காட்டுல அவசப்படுறேன் அப்படின்னு சொல்ல வராரு. ஆனா அந்த ஒளியை கண்ட மாத்திரத்தில் பேச்சு நின்றுடுது, மனத சலனம் அப்படியே அடங்கிடுது, வார்த்தைகள்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படியே பேரானந்த மகிழ்ச்சி கிடைக்குது. இந்த குழந்தைத்தனத்தை நினைக்கணும். அப்படியே அப்பா வராங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷனோட அது அந்த மகிழ்ச்சி காமிக்கும் பாருங்க. இந்த உள்ளன்போட இதயத்தை திறந்து அந்த ஒரு மகிழ்ச்சி நிலை வரணும் நமக்கு. அப்புறம் மாசற்ற என்ன சிவமாக்கி, இது அவரு டச் பண்ண உடனே அவரு ஒரு ரியலைசேஷன் ஆகுறாரு. இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் இவரையும் சொல்லலாம். ஆனா அவர் தான் தொட்ட உடனே நரேந்திரக்கு அப்படியே ஒரு ஒளி பாய்ஞ்சது, அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு அப்படின்றத படிச்சிருக்கிறான். அதை கூட இங்க நம்ம சொல்லலாம். அப்புறம் 3 கடன்களை விடுதலை செஞ்சிடறாருன்றாங்க. வித்தியாசமா சொல்றாரு. அத சுமந்த பழைய வினைகள், பாவங்கள், பிறவி தலைகள், இந்த 3 கடனையும் குரு தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு விடுதலை அளிக்கின்றார்
அப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னா நம்ம வந்து பெரிய நானே அப்படின்னு நமக்கு ஒரு கர்வம் வர ஆரம்பிச்சிடும். நுட்பமான அகங்காரம் அது. அதையும் அவர் அழிக்கணும். அப்பதான் அவர் கூட ஐக்கியமாயிட்டோம் அப்படின்றது அர்த்தம். அப்ப இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, திருவடி அடையணும் அப்படின்னாக்கா பழைய அடையாளங்கள்லாம் களையப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. நம்மளால நோ மோர் டாக்கிங், பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஒரு இன்டர்னல் பிளஸிங்ஸ் அண்ட் பேரானந்தம் நமக்குள்ள அப்படியே பொங்கி வழியும். இதுதான் அந்த பாடலுடைய மெயின் கருத்தா நினைக்கின்றேன். இது நம்ம பிராக்டிகலா எப்படி நம்ம டே டு டே ஒரு ஹியூமன் பீயினா கடைப்பிடிக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு 5 நிமிஷம் நான் சிவமாக அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்க்கலாம். மத்தியானத்துல ஒரு 2-3 hours ஒரு தடவை நல்ல ஒரு டீப் பிரீத்திங் பண்ணி மௌனத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராத்திரியில நம்ம இறைவனிட்ட சமர்ப்பிக்கிறது, இது வந்து ஒரு யதார்த்தமான நிலைகளாக சொல்லி மௌனம் பழகுவோம். அகங்காரம் நம்ம கவனிப்போம். கடமைகளை எல்லாம் கலைக்க முற்படுவோம். புகழ்ச்சிகளை தவிர்ப்போம் என்று கூறி தளத்தை கௌரி அம்மா அவர்களும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. அருமை. மிக நல்ல விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1595வது திருமந்திரம். என்னை அடக்கி என்னுள் அடங்கினன். திருமந்திரம். பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாச்சற்ற என்னை சிவமாக்கி மாழ்வித்து காச்சற்ற சோதி கடன் 3 கைக்கொண்டு வாச்ச புகழ் மால தாழ் தந்து மன்னுமே. அருமையான திருமந்திரம். வாக்கும் மனமும் அடங்க பேசா மௌன பெருநிலையாகிய பேரின்பத்திலே நான் திளைக்க என் ஆணவ மலம் அழிய செய்து சிவமாக என்னை ஆக்கிய வெப்பம் இல்லாத தன் ஒளி தவழும் சோதி சுடராகிய பரம்பொருள் மனம் வாக்கு காயத்தால் நினைத்தல் சொல்லுதல் செய்தல் ஆகிய செயல்படாதவாறு, அதாவது அவைகளின் வழி செல்லாது என்னை தடுத்தாண்டு இந்த நிலை நான் பெற்றதால் வரும் புகழும் அழிய தன் திருவடி என் உள்ளத்துள்ளே நிலை பெற செய்து அருளினான். மாற்று மாய்த்து அழித்து மாழ்வித்தல் போக்குதல் காற்று காய்த்து வெப்பம் கடன் 3 மனம் வாக்கு காயத்தால் நடைபெறும் கடமைகள் செயல்கள் வாச்ச வாய்த்த வருகின்ற புகழ் மால புகழ் அழிய புகழ் மிகுதியாக ஆணவம் தான் எனும் முனைப்பு தலை தூக்கும். எனவே புகழ் மால என்றார். தாழ் திருவடி மண்ணும் நிலை பெறும். கழக வெளியீட்டில் சொல்ல ஒண்ணாததாகிய திருவடி இன்ப பெரு வாழ்வில் ஒடுங்க செய்து உரிமையற்ற அடிமையாகிய என்னை சிவமாக்குதலாகிய அப்பாலா கலை செய்து அருளினன். செய்யவே பிணிப்பு தன்மையாகிய பசுத்துவம் அழியும். அழியவே கொடுமை இல்லாத திருவருள் ஒளி வெளிப்படும். வெளிப்பட்டு உள்ளம் உரை உடல் என்னும் முக்கருவியினாலும் இயற்றப்படும் படர்தல் பாடல் பாடு கிடத்தலாகிய 3 திரு தொண்டுகளையும் கைகொண்டு ஒழுக அருளும். பிணி முனைப்பால் எழும் தற்புகழ்ச்சியினை மாளச் செய்யும். திருவடியை தந்து என்றும் ஒன்று போல் நின்று நிலை பெறுமாறு அருளும். பிணி கட்டு ஆணவம் மாச்சற்று ஒடுங்கச் செய்து மாழ்வித்து பசுத்துவத்தை ஒழித்து காச்சற்ற கொடுமை இல்லாத கடன் 3 முக்கரணங்களால் செய்யப்படும் காரியங்கள் வாச்ச புகழ் தற்புகழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்கம்மா. அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1595. பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாச்சற்ற என்னை சிவமாக்கி மாள்வித்து காச்சற்ற ஜோதி கடன் மூன்றும் கைக்கொண்டு வாச்ச புகழ்மாலத் தாழ்தந்து மன்னுமே. Translation. In the great bliss of imageless liberation, removing the Jiva Bodha, converting into Sivam and redeeming me. The inexhaustible illumination, handling the three depths, annihilating fully the pride, grants me his feet. பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே. பேச்சற்ற நம்ம பார்த்துருக்கோம். நமக்குள்ள பேசுகிற விஷயம் ஒவ்வொரு நிலைக்கு நம்ம போகும்போது ஒன்று நமக்கு பேசிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமென்ஷன், அதாவது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு, இப்போ மனம்ன்ற நிலையில் இருக்கும்போது மனம் பேசிக்கிட்டே இருக்கும். ஈகோன்ற நிலையில் நம்ம முதல் நிலையாக இருக்கிறது ஈகோன்ற நிலை தான். அது பேசிக்கிட்டே இருக்கும், நான் தான் பெரியவன், நான் தான் முக்கியம், அந்த மாதிரி. அது அடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம மூவ் ஆகும்போது, அடுத்த சக்கரத்துக்கு மூவ் ஆகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிறப்ப இன்னும் மனம் பேச ஆரம்பிக்கும். ஆசைகள், உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாம் வரும். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது அறிவு. அது அடுத்த டைமென்ஷனில் நம்ம உலகத்தை பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள், அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் புரிய வருது. அப்புறம் உணர்வு ஆன்மான்றது ஒன்று புரிய வரும்போது அந்த உணர்வும் ஆக நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்னால தான் நமக்கு நம்மளால அந்த உண்மை, நம்ம யாருன்ற உண்மை தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பேசிக்கிட்டே, நமக்குள்ள ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது தான். இதை எல்லாத்தையும் கடந்து நம்ம சிவத்தை இருக்கும்போது தான் நம்ம பேசாம இருக்க முடியும். அந்த பேச்சற்ற நிலையே நமக்கு இன்பத்தை தான் தரும். அந்த இன்பத்துல இருக்கும் அந்த பேச்சற்ற இன்பம் நமக்கு இருக்கிற நிலையில பேரானந்தத்திலே, பேரானந்தம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம சிவத்துல இருக்கும்போது தான் பேரானந்தம் வரும். பேச்சற்ற நிலையில ஒரு நார்மலான இன்பம், அந்த அமைதி தான் இருக்கிறது. அப்போ நம்ம சிவத்தை, அந்த அமைதியோட நம்ம சிவத்தை பற்றி கொண்டே இருக்கிறோம். வேற எதையுமே நம்ம உள்ளுக்குள்ள பேசலை, உலகியெல்லாம் எதுவும் பேசலை, சிவத்தை தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பேரானந்த நிலை. இந்த ஒரு லைன் மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த பேச்சற்ற நிலையில சிவத்தை பிடிக்க வேண்டியது. இது மட்டும் பண்ணிட்டா மற்றதெல்லாம் இறைவனோட வேலை தான். அடுத்த 3 வரியுமே இறைவன் நம்மளை கொண்டு போற வேலை தானே தவிர நமக்கான வேலை என்னன்னா நம்ம அமைதியா உட்கார்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது பேச்சற்றதாக இருந்தால் இன்பமாக ஆயிடும். நம்ம சிவத்தையே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா அது பேரானந்தமாக ஆயிடும். மாச்சற்ற என்னை சிவமாக்கி மாள்வித்து, இந்த ஜீவன்ற அந்த ஒரு நிலையில இருந்து அந்த மனிதன்ற அந்த நிலையை அழித்து அந்த ஆன்மான்றதை கொண்டு வர்றது அடுத்த ஸ்டெப்பு. நம்ம இதை மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணால் போதும். அடுத்தது நமக்குள்ள இருக்க ஆன்மாவை, நமக்குள்ளதான் சிவம் இருக்கு அப்படின்றது உணர வச்சிருவாங்க. சிவமாக்கி மாள்வித்து காச்சற்ற ஜோதி கடன் மூன்றும் கை கொண்டு. காச்சற்ற ஜோதி, அந்த களங்கமில்லாத ஜோதி தான். அந்த அவேர்னஸ்னால தான் இது எல்லாத்தையுமே நீக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த மனிதத்தன்மை, அந்த மனம்ன்றது, உடல்ன்றது, அதுதான் அந்த மூன்றும். இந்த மனமான விஷயமும் நம்மளை விட்டு போகணும், உடல்ன்ற விஷயம் போகணும், அடுத்து இந்த ஆன்மாங்கிற அந்த நிலையும் நம்மளை விட்டு கடந்து போகணும். இதை யாரு கடனா எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஜோதி தான். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சிவமாக இருக்கிற ஜோதி தான். நம்ம அதிலே நிலைத்து நிற்க அந்த ஒளி நமக்கு மேலே படப்படவே, அந்த ஒளியில நம்ம இருக்கவே இந்த 3ம் நம்மளை விட்டு நீங்கும். அது அவரோட கடன் தான். இறைவன் அந்த ஜோதியோட, நீங்க எப்ப ஜோதியை பிடிச்சோமோ அது தானா வேலை செய்யற விஷயம்தான் அந்த மூன்றுமே. அதையும் நீக்கி வாச்ச புகழ் மாலை தாழ்த்தந்து மண்ணுமே. இங்க இந்த புகழ்ன்றது அகங்காரத்தையும் பார்க்கலாம். இல்லை இப்போ எப்படி தீவினைகளும் நம்ம விட்டு போகுங்கிற மாதிரி நல்வினைகளும் நம்மளை விட்டு போகும். ஏன்னா அடுத்த பிறப்புன்றது இருக்கக்கூடாதுன்றதுனால புகழ்னா, நான் சும்மா அகராதியில் பார்த்ததுல கீர்த்தி, அருஞ்செயல் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. நான் அந்த பார்வையில் நான் பார்க்கும்போது நமக்கிட்ட இருக்க நல்வினைகளும், ஏன்னா நல்வினைகளுக்காக நான் பிறவி எடுக்கணுன்றது இல்லை இல்லையா. என்கிட்ட இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீக்கி அவரோட தாழ் தந்து மண்ணுமே, அவரோட திருவடியை தந்து
இது நம்மள்ட்ட இருக்க அனைத்து விஷயங்களும் இந்த மனிதனுக்கான, இந்த ஆன்மாக்கான, இந்த மனதுக்கான அனைத்து விஷயங்களையும் நீக்கி சிவமாக்குற வேலை. அந்த கடன் யாரோடதுன்னா இறைவனோடது. நம்மளோட வேலை என்னன்னா, அந்த பேச்சற்ற இன்பத்துல, பேரானந்தத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த பேச்சற்ற இன்பம் நம்ம ஒரு வீட்ல இருக்கோம். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள வரோம். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அந்த இடத்துலயே நின்னோம்னா, நம்மளும் அந்த பேச்ச கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? நம்ம உள்ள போயி நமக்கு ஆன ரூமுன்னு இருக்கலாம், இல்ல சாமி ரூமுன்னு இருக்கலாம். அந்த இடத்துல போயி நம்ம அமைதியா இறைவன் பக்கம் திரும்பி நம்ம உட்கார்ந்தா மட்டும் தான், நம்மளால இறைவன் அதிலே நிலைத்து நிற்க முடியும். அந்த பேரானந்தத்துக்கு போக முடியும். நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம். நம்ம அந்த வீட்டு வாசல்ல தான் நிக்கிறோம்னா, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ பேசிட்டு நம்ம மனமா இருக்கலாம், அது ஈகோவா இருக்கலாம், எது ஒண்ணுமா இருக்கலாம். அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். என்னோட தியான அனுபவத்திலயும் நானும் என்ன செய்வேன்னா, நான் வந்து அந்த இதயத்துக்குள்ள அந்த இறைவன் பக்கம் நம்ம உள்ள போய் எனக்கு அந்த இடத்துல போய் நின்னா தான் அந்த அமைதிய உணர முடியும். அம் கண்ண மூடி உட்கார்ந்தோனே அந்த அமைதி வந்து வராது. அந்த மனம் மேல் மனம் அந்த பிரகாரம் மாரி தான். நம்ம எப்படி சுத்திக்கிட்டே சுத்தி, சுத்தி, சுத்தி அந்த இறைவன் அந்த சிவத்த நோக்கி அந்த உள்ள போய் நம்ம உட்கார்றோமோ, அதே மாதிரி தான் நம்ம நமக்குள்ளயும் சரி, அந்த லேயர்ல ஒவ்வொரு லேயரா தாண்டி, தாண்டி, தாண்டி அந்த உள்ளுக்குள்ள இருக்க இறைவன போய் பற்றிக் கொண்டு நீங்க உட்காரும்போது, அந்த அமைதிய புடிச்சிட்டு இருக்கிறப்ப தான், அது நிலைத்து நீங்க புடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா, நந்தி அருள் இருக்கணும். அந்த இல்லன்னா நம்ம இப்ப எப்படி தீப்பெட்டி மாரி ஒரு எரிஞ்சுட்டு அப்படியே போயிடுற மாரி ஆயிடும். தீக்குச்சி மாதிரி. ஆனா விளக்கு மாரி நம்ம அத எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் சிவத்த நோக்கி அப்படின்னா, அந்த அருள் வந்து நமக்குள்ள இருக்கிற நந்தி தத்துவம் தான் அந்த அருள குடுக்கணும். அந்த அருள் இருந்து நம்மளோட விளக்கு இறைவன நோக்கியே திரும்பி அது தீபமாக எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா, மத்ததெல்லாம் இறைவன் வேல தான். அவர் என்ன பண்ணணும்? நமக்கு ஆன்மாவ உணர்த்தணுமா? நம்மளோட வினைகள தீர்க்கணுமா? நம்மள சிவமாக்கணுமா? என்ன செய்யணுமா? நம்ம இன்பத்துல வைக்கணுமா? இது எல்லாமே அவரோட கடன் தான். முன்னாடி கூட அந்த பாடல் பார்த்தோம். அவரோட கடன் தான் இது. இது நம்மளோட வேலை இல்ல அப்படிங்கிறது. அவனவன் அங்கு உள்ளதாம் கடனாமே. இவன் அவன் என்பது அறிய வல்லார்களுக்கு அவனவன். அது மாரி நம்ம செய்ய வேண்டியது நமக்குள்ள இறைவன போய் புடிச்சு அதிலே நிலைத்து நிற்கிற வேலை மட்டும் தான் நமக்கானது. மத்ததெல்லாம் பார்த்துக்கிறது இறைவனோடது அப்படிங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் விளக்கமா பார்த்தாச்சு. ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம கூடுதலா பார்த்தா போதும். 3வது வரியில இருக்கிற காச்சற்ற ஜோதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுல இருந்து இந்த மந்திரத்தை பார்க்கும்போது நம்ம வேற ஒரு தளத்துல இந்த மந்திரம் புரியும். காச்சற்ற ஜோதி அப்படின்னா அந்த ஜோதிக்கு உண்டான ஒரு தன்மை இருக்கு. என்னது அப்படின்னா வெப்பம். அந்த நம்ம விளக்கு அப்படின்னு சுடர்னு எடுத்துட்டு போனாலே கண்டிப்பா அதுக்கு உண்டான தன்மையான ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பம் வந்து அந்த சுடரோடு கூடியது. இது நெருப்பா வரும்போது பக்கத்துல கூட போக முடியாது. விளக்குனா கூட நம்ம பக்கத்துல போலாம், ஓரளவுக்கு கையை அணைச்சு கொண்டு போயிடலாம் நம்ம. ஆனா அந்த சுடர் பெருசாக பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நம்மளால அந்த தீ எரியும் போது பக்கத்துல கூட போக முடியாது. அப்போ என்ன சொல்றாருன்னு பாருங்க. காச்சற்ற ஜோதி கடன் 3ம் கை கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய இந்த வாக்கு, மனம், செயல் இந்த 3 நாளையும் நம்ம செய்விக்கக்கூடிய கர்மங்கள் அதை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாராம். அப்ப அதை எரிக்கணும்னா எவ்வளவு பெரிய ஜோதி வேணும். இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு சின்ன பத்தி ஏத்தணும்னா ஒரு சின்ன ஜோதி போதும். நம்ம விளக்குல பத்தி ஏத்திடலாம் இல்லைங்களா? ஆனா அதே ஒரு சூளுந்து ஏத்தணும். ஒரு நீங்க இந்த சூளுந்துன்னா நான் சொல்றது இந்த கட்டைய பெருசா அதுல நிறைய துணி சுத்தி அதுல ஒரு நெய்ய கொட்டி பண்ணும்போது அந்த இதை ஏத்தணும்னா நமக்கு இந்த வெறும் விளக்கு பத்தாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் பெரிய நிறைய ஜோதி இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிதா எரியக்கூடிய ஒரு விளக்குல போய் தான் பத்த வைப்போம்.
அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய இந்த கடன் மூன்றும் கை கொள்ள வேண்டும். எது கடன் அப்படின்னா நிறைய நேற்றுக்கு பார்த்த மாதிரிதான் இந்த 3 முச்சொரூபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உயிர் முச்சொரூபமும் கை கொண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த முச்சொரூபத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்துல சூக்கும காரண உடல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த வாக்கு மனம் ஜாக்கிரதை கனவு நனவு துரியம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூச்சரூபம்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் கடன் மூன்றும். அப்ப அந்த ஒரு லெவல்லையும் அதை பொருத்தி பார்க்கணும் நம்ம. அதாவது உடலால் நாம் செய்யக்கூடிய அந்த கடன்கள் மூன்றும், மனதால் நாம் செய்யக்கூடிய கடன்கள் மூன்றும். மொத்தத்துல பார்த்தோம்னா வாக்கு மனம் செயல், இதனால் நாம் செய்யக்கூடிய மூன்றையும் அந்த செயலை செய்யணும். அந்த செயலை தடுக்கணும்னு சொல்ல வரல. கடன் மூன்றும் கை கொண்டு அப்ப சிவமாகவே நாம் மாறி செய்யக்கூடிய தன்மை. அப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இதுதான். இந்த உடல்ல இருந்து கொண்டே நம்மால் சிவானுபவத்தை பெறுவதற்கான வழிகளை திருமூலர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீ குடும்பத்தை விட்டு போ, வாழ்க்கையை விட்டு போ, மக்கள் இல்லாத இடத்துக்கு போ அப்படிலாம் சொல்லல. கடன் மூன்றும் கை கொண்டு அவராகவே நம்மை நடத்தி காட்டுகிறார் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ அந்த ஜோதி எப்படி இருக்குமா? காற்றற்ற ஜோதி. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வெளிச்சம் இருக்கு, ஆனா அந்த வெளிச்சத்துல இருக்க வேண்டிய வெப்பம் இல்லை. இது ரெண்டும் நேர் எதிர் துருவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதேதான் இந்த துருவத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ரெண்டு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய இந்த பக்கத்து முனை இந்த பக்கத்து முனை இருவேறு துருவம் நடக்கவே நடக்காது. ஆனா அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் இந்த அதுக்கு முந்தின வரையிலையும் சொல்றாரு. மாற்றற்ற என்னை சிவமாக்கி மாழ்வித்து அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்னது? மாற்றற்ற எண்ணெய் சிவமாக்கி மாழ்வித்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாற்றற்ற எண்ணெய்ங்கிறது என்ன? எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்குள்ள அந்த நான் என்கின்ற அந்த எண்ணம் மாறவே மாறாது. அதுதான் மாற்றற்ற எண்ணெய். அப்போ அதை மாழ்வித்து சிவமாக்கி, அப்போ அவர் அதுதான் அந்த திருவடி பேரினுடைய பெருமை, அந்த சிறப்பு. நம்ம எது நடக்கவே நடக்காதோ, எப்படி காற்றற்ற ஜோதி இருக்கவே இருக்காதோ அந்த மாதிரி மாற்றற்ற நானும் இல்லவே இல்லை. ஆனா அதை நடத்தி காட்டுறாரு. எப்படி? என்னை சிவமாக்கி மாழ்வித்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மாற்றற்ற அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்போ திருப்பி மாழ்வித்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன அர்த்தம்? எதற்காக இந்த இடத்துல 2 மறைதலை பத்தி, மறைத்தலை பத்தி, மாண்டு போதலை பத்தி சொல்றாரு அப்படின்னா, முதல்ல சொல்லும் போது இந்த மாற்றற்ற என்னை சிவமாக்கி அப்படிங்கும் போது நம்ம இல்ல, போதம் இல்ல, நம்ம இறையோடு ஒன்றி இருக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த இடத்துல நம்ம சிவானுபூதியில் எது? பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே அப்படின்னு நம்ம இருக்கோம். அப்போ அந்த இடத்துல பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம சிவானந்தத்துல திளைத்து நிற்கின்றோம். அப்படி திளைத்து நிற்கின்ற பொழுதிலே கண்டவர் வெண்டிலை. பேச்சவே இல்லை. பேச்சே இல்லை அப்படின்னா எங்க பேச்சு இல்ல? மனம் மூச்சு எதுலயுமே பேச்சு இல்ல, வாக்கு காயம் எதுலுமே பேச்சு இல்ல. அப்ப எதுவும் பேசல. அதனாலதான் முன்னாடியே சொன்னாரு சத்தாதி மூன்றும் அப்படின்னு முன்னாடி ஒரு மந்திரத்துல சொன்னாருல்ல. ஐ திங்க் முன்னாடி மந்திரம் கரையற்ற சத்தாதி 4ம் கடந்து அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்போ இந்த வைகரி மத்தியமை பைசந்தி சூக்குமை வாக்கு இந்த வரிசை மாற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எந்த பேச்சுக்களும் மற்ற நிலையில நம்ம இருக்கோம். அததான் சொல்றாரு, பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே மாற்றற்ற என்னை சிவமாக்கி. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம போறோம், மாற்றற்ற என்னை சிவமாக்கி. அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்னு முதல் வரியில சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாழ்வித்து அப்படின்னா இது என்ன அப்படின்னா நம்ம வந்தப்புறம் நடக்கக்கூடியது. ஏன்னா வேலை செய்யணும்ல, வேலை செய்யறதுக்கு அதே நிலையில பிளிஸ்லயே உட்காந்துட்டா அப்புறம் நம்ம பைத்தியம் தான், அங்கேயேதான் உட்காந்துருப்போம். வந்த வேலையை செய்ய மாட்டோம். வந்த வேலை செய்யணும்ல, அது எந்த வேலையா வேணா இருக்கலாம். பொங்கி போடுறதா இருக்கலாம், வீடுக்கு கிளீன் பண்றதா இருக்கலாம், ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறதா இருக்கலாம்,
சம்பாதிக்கிறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த வேலையை செய்யணும், செஞ்சு முடிச்சாதான் பிறவி இல்லை. ஆனால் அதை நாமாக செய்யாமல் சிவமாக செய்கின்றோம். அந்த இடத்துல மாழ்வித்து அப்படின்னா நான்கிற அகங்காரம் கொஞ்சம் கூட சேராது. அந்த நான் என்கின்ற அகங்காரம் நான் செய்கின்றேன் என்ற அகங்காரத்தை மாழ்வித்து அப்படி ஆகும்போதுதான் என்ன சொல்றாரு, கடன் மூன்றும் கை கொண்ட அவரே எடுத்துக்கிறார். அவர் கையில அவரோட நம்ம வேலையை அவர் கையில எடுத்துக்கிட்டார். அப்ப நம்ம இல்ல, நான் செய்வது ஏதும் இல்லை, நான் ஒண்ணுமே செய்யல. அது வெறும் வார்த்தை இல்ல, அது அது உணர்வு, அது ஒரு நிலை. நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எல்லாம் அந்த இறைவன் செயல். இது நம்ம பெருமைக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அது அப்படி இல்ல, அவர்தான் செய்யறாரு. என் கையில இந்த ஃபுட்பால்ல மெஸ்ஸியோட அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். இட்ஸ் நாட் மை ஹேண்ட், இட்ஸ் காட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஏன்னா ஃபுட்பால்ல கையை உபயோகம் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு இடத்துல எங்கேயோ உபயோகம் பண்ணதுல அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு பிகர் ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் நம்முடைய கடன் மூன்றையும் கை கொள்ளுகிறார். எப்படி காற்றற்ற ஜோதி போல். அப்ப அந்த இடத்துல வெப்பமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம செய்யறோங்கிற அந்த ஒரு உணர்வே இல்லாம, ஆனா நம்ம தான் செய்யறோம். விளக்கு இருக்கு, ஆனா விளக்குல வெப்பம் இல்ல. அதே மாதிரி நம்ம தான் செய்யறோம், ஆனா நம்ம செய்யல. யாரு செய்யறாங்க, அவர் கடன் மூன்றும் கை கொண்டு வாச்ச புகழ் மாலை தந்து மண்ணுமே அப்படிங்கிறாரு. வாச்ச புகழ்னா என்ன, ஏதோ ஒரு விஷயம் பண்றதுனால நமக்கு புகழ் செய்யறோம்ல, அந்த அந்த புகழ் கூட நமக்குள்ள ஒட்டாது. ஏன்னா நம்ம பண்ணல. அந்த மனநிலையே, அந்த ஒட்டாத தன்மை, எப்படி எண்ணெயை தடவிட்டு தண்ணி ஊத்துனா தண்ணி அதுல ஒட்டாதோ, அந்த மாதிரி அந்த புகழ் நம்மை ஒட்டாத வண்ணம் அவர் நமக்கு செய்கிறார். ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஒரு 4 பேர் சொல்லுங்களேன், கிருத்திகாமா ரொம்ப நல்லா சொல்றீங்க நீங்க, உங்களுடைய விளக்கம் அவ்வளவு நல்லா இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பெருமை வந்துரும். ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விழுந்து விழுந்து பண்ண ஆரம்பிப்போம். அப்படிலாம் இல்ல, இங்க நான் சொல்லவே இல்லை, அவர் சொல்ல நினைப்பதை அவர் சொல்லுகிறார். நான் வெறும் கருவிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம வருவோம், வரமாட்டோம், சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். யாரு புகழ்ந்தாலும் அது யாருக்கு போகணும்னு நமக்கு தெரியும். இது என் வேலை இல்ல, நம்ம வாட்டுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஆனா அந்த வேலையை பண்ணுவோம். அது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நீங்க இத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு மிக நுண்ணிய விஷயம். இது வேலை செய்யறோம், அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான பெருமை நம்மள கூட சேரல. ஏன் அப்படின்னா அவரு செய்யறாரு, உண்மையிலேயே அவர் செய்யறாருங்கிற உணர்தலை நமக்கு தருகிறார். அப்படி தருவதும் பேரானந்தம். அப்போ இந்த நினைவு நிலையிலேயே நாம் அனுபவிக்கக்கூடிய பேரானந்தம் என்ன அப்படின்னா நாணற்று இருத்தல். அந்த நாணற்று இருத்தலோடு வேலை செய்தல், அந்த வேலை செய்யக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய பெருமையை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். அப்ப இதுவும் ஒரு பார்வை. இதுல ரொம்ப ரொம்ப நுண்ணியமான பார்வை. இத ரிவர்ஸ்ல போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி தாழ் தந்து மண்ணுமே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த திருவடி பேருடைய சிறப்பு. மன்னுதல் அப்படின்னா சிறப்பு. அப்போ அந்த மாதிரி அவர் நமக்கு நம்முடைய இயல்பான ஆன்மா வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மைகளை நீக்கி சிவமாக்கி நம்மை வேலை செய்வித்து அதனுடைய புகழ் நம்மை ஒட்டாமல் நம்மை தயார் செய்து நம்மை அவருடைய திருவடி பேற்றுக்கு உரியவராக மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம புரியலாம். இது எல்லாமே வேற 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 பொருள்ங்க. ஆனா வேற வேற டைமென்ஷன்ல ஒரே பொருளைத்தான் சொல்லும். ரொம்ப அற்புதமான மந்திரம். நான் சொல்ற மாதிரி 6ஆம் தந்திரம் நம்மளால நகர்ந்து போகவே முடியாதுங்க. மீண்டும் மீண்டும் வாசிக்கணும். நான் இந்த நேரத்திலேயே ஒரு 4 பொருள் சொல்லிட்டேன் இந்த மந்திரத்துக்கு. அப்படி இன்னும் நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். மிக்க நன்றிங்கம்மா. சிறப்பான விளக்கமா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி எல்லா சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு அந்த சொன்ன விஷயங்கள், அந்த நாணற்று இருத்தல் எல்லாம் சிறப்பாக இருந்ததுமா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்ல அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. என்னுடைய பார்வையில் சில இது மட்டும் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம். இந்த மந்திரத்தில் கடைசி வரியில்
மண்ணுமேன்னு முடியுது. இது மண்ணுமே அப்படிங்கிறது இந்த இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் வந்து மண்கிறத பொருத்தி நிலை பெற செய்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஒரு வேறொரு பொருளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மனதில் இருக்கக்கூடிய நிலை, மனதோடைய நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் சிவவாக்கியர் பாடலில் வந்து நிறைய இடத்துல மண்ணுமே அப்படிங்கிறது முடியும். ஸோ அதை பொருத்தி பார்க்கலாம். ஸோ மண்ணுமே, அதாவது மனதின் நிலை என்னவா இருக்கு, திருமூலர் அவருடைய மனதின் நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்ல வராரு. எதையெல்லாம் கடந்திருக்காரு அப்படிங்கிறத தான் வந்து 2வது 3வது வரியில எல்லாம் சொல்றாரு. முதல் வந்து பேச்சற்று இன்பத்து பேரானந்தத்திலே. இந்த பேச்சற்று அப்படிங்கிறது என்ன பேச்சு அப்படிங்கிறது கௌரியம்மா, விந்தியாம்மா, அப்புறம் கிருத்திகாம்மா, நீங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது அருணகிரிநாதருடைய அனுபூதி, கந்தர் அனுபூதியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சும்மா இரு சொல்லற, இதுதான் வந்து அந்த முதல் 2 வரியில் இங்கே நம்ம அதை பொருத்தி பார்க்கலாம். சும்மா இரு சொல்லற. அப்போ பேச்சற்று இன்பத்து பேரானந்தத்தில் முதல் வந்து இங்கே பேச்சு ஒடுங்குதல் அப்படிங்கிறது என்ன பேச்சுனா, நம்ம பேசக்கூடிய பேச்சு இல்லை, வாய்வழியாக நம்ம பேசக்கூடிய பேச்சு இல்லை. நமக்கு வந்து ஒரு தியான நிலையில், அமைதி நிலையில் இருக்கும்போது, இல்லை எப்போதுமே வந்து நம்மளுடைய மனதில் வந்து ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். யாராவது வந்து ஒரு பேச்சு பேசிகிட்டே தான் இருக்கும், மனதானது வந்து பேசிகிட்டே தான் இருக்கும். அந்த பேச்சு வந்து எப்போ ஒடுங்கும் அப்படின்னா, அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து அது அந்த ஒடுங்குதலுக்கான தொடக்கம் வந்து ஆரம்பிக்கும். இல்லாத வரைக்கும் அது வந்து அந்த பேச்சு நடந்துகிட்டே தான் இருக்கும். முதல் அதை வந்து பேச்சற்ற நிலை, அதைய வந்து கை கொள்றாரு. அதைய கை கொண்ட நேரத்தில் வந்து ஒரு இன்பமான நிலை கிடைக்குது. பேச்சற்ற இன்பத்து பேரானந்தத்திலே அந்த இன்பமான நிலையை வந்து அதையும் கடந்து அதை கடந்து என்னைய சிவமாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து எனக்கு வந்து கொடுத்து அருளணும். அதை வந்து சிவம் வந்து அவருடைய திருவடியால் எனக்கு வந்து அந்த அருளை கொடுக்குறாரு. காச்சற்ற சோதி கடன் 3 கை கொண்டு. காச்சற்றங்கிறது அது இந்த தளத்திலையும் விளக்கி இருக்கிறாங்க. ஒரு வெப்பம் இல்லாத ஒரு சோதி அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த கடன் 3 அப்படிங்கிறது. இது இந்த தளத்தில் மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்வையில் வந்து பொதுவாக இந்த சித்த இலக்கியங்களில் வந்து கடன் அப்படிங்கிறது முக்கடன் சொல்லுவாங்க. 3 கடன்கள். நம்ம இந்த பிறவி எடுக்கக்கூடிய நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3 கடன்கள் இருக்குது. அது வந்து ஒன்று தேவர் கடன், அப்புறம் வந்து ரிஷி கடன், அப்புறம் பித்ரு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய நன்றி, அப்புறம் வந்து முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு, அவங்களுக்கு சொல்லக்கூடிய நன்றி, அப்புறம் பித்ருகளுக்கு, நம்மளுடைய மூதாதையர்களுக்கு சொல்லக்கூடிய நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து இது எப்படி பொருத்தி பார்க்கலான்னா, நமக்கு தெரியும் இந்த பிறவியோட நோக்கமே வந்துட்டு வினைகளை வந்து போக்குறது தான். அது என்ன மாதிரியான வினைகள் இருக்குது? நமக்கு வந்து முன்னாடி முன்பிறவியில் எடுத்த இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்க வினைகள், அது வந்து நம்ம சஞ்சித கர்மா. அதற்கு பிறகு வந்து இந்த பிறவியில் அந்த சஞ்சித கர்மால இருந்து அந்த தொகுப்புல இருந்து ஒரு எந்த தொகுப்பை நம்ம வந்து இங்கே எடுத்துட்டு வந்து இந்த பிறவியில் வந்து அதை சரி பண்ண வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அது பிராரப்த கர்மா. அது போக வந்து இந்த பிறவியிலே நான் சம்பாதிக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய கர்மா, அது ஆகாமிய கர்மா. இது 3மே வந்து கடன் தான். இந்த கடனை தீர்த்தாதான். கடன்லயே அந்த சொல்லு இருக்கு, கடை. அது வந்து கடன்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. வேற ஒரு இதுல இருந்து நம்ம வாங்கினது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, திருப்பி கொடுத்துடக்கூடியது. அப்ப திருப்பி எங்க கொடுக்குறோம்? அது வந்து திரும்ப அது எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இந்த கடன்களை, இந்த கர்ம வினைகளை வந்து சரி செய்யணும். இப்போ சரி செய்யறதுக்கு அது பல வழிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்வினை செய்யறது, இல்லை நல்வினை செஞ்சாலும் அதுக்கும் வந்து வினை செய்கிறோம். அப்போ நல்வினை தீவினை அற்ற நிலையை அடையணும். அப்போ அந்த நிலையெல்லாம் அடையணும் அப்படின்னா
இந்த யோக வழிகளை வந்து பின்பற்றி ஆஹ், ஆஹ், இந்த அந்த பின்பற்றி அப்படியே இந்த நிலையெல்லாம் அடையினாலும் அதுக்கு வந்து திருவடியோட அருள் வந்து கிடைக்கணும். அப்போ என்னுடைய மனநிலை எப்படி அந்த இறுதி வரியில சொன்ன மாதிரி இந்த என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, பேச்சற்று வந்து இந்த பேச்சை குறைச்சி மனதருடைய அந்த பேச்சு அதை வந்து ஒடுக்கி அதனால வந்து அடைஞ்ச அந்த இன்பத்தையும் தாண்டி என்னுடைய வந்து இந்த சிவமாக்குதல் இதெல்லாம் கடந்து என்னை சிவமாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து கொடுத்த இந்த இறைவன், அவன் வந்து என்ன மாதிரி இருக்கிறான், அவன் வந்து வெப்பமற்ற ஒரு ஜோதியாகவும், அப்புறம் என்னுடைய கடன்கள் 3ஐயும் நான் வந்து கை கொண்டுனா இதை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிறது, வினையை வந்து சேர்க்காம இருக்கிறது. இப்போ இந்த வினையை வந்து சேர்க்காம இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாராலையும் அந்த வினையை வந்து சேர்க்காம இருக்க முடியாது. அப்படி சேர்த்தா அது வந்து அது ஒரு புகழ் நிலை. ஸோ அந்த புகழ் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த புகழையும் நான் தாண்டி அந்த மனநிலையில வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மந்திரத்தில் சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. மிக அருமை. நல்ல பார்வை. அந்த 3 கடனுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் மிக அருமை ஐயா. அது தேவர் பித்ரு அந்த மாதிரி பார்த்ததும் சரி, அந்த கர்மாக்களா பார்த்ததும் சரி, விட்ட ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருந்து வந்தது. அது மாதிரி தான் நிறைய பேர்ட்ட இருந்து ஒன்று ஒன்றா கிடைக்கும் போது தான் இது முழுமை அடையுது. அந்த இதை நான் பார்க்குறேன். மிக்க நன்றிங்க ஐயா. வேற எதுவும் கேள்வி எதுவும் இருக்குங்களா? கருத்து இருந்தாலும் சொல்லலாம், கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.